Swami Vijay Kumar on stage. Your wisdom, guidance and spiritual presence have been a source of inspiration to us all, and we are honored to have you grace us with your presence today. Now I would like to welcome our honorable principal sir to adore our Swami Vijay Kumar. Following him, I would like to welcome our another chief guest Thamadai Chelvan on stage. Thank you, sir. Thank you for your presence. Now, I would like to call upon our Swamiji Vijay Kumar to speak about pillars of future. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பள்ளியின் ஆண்டு விழாவிலே சிறப்புரையாற்ற இசைந்துள்ள மேன்மை பொருந்திய ஸ்ரீ ஸ்ரீ விஜயகுமார சுவாமிகள் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை முழுவதும் குழந்தைகளுக்காகவும் ஆதரவற்ற பெண்களுக்காகவும் திக்கற்று நிற்கும் மனிதர்களுக்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அவர்கள் இன்றைக்கு குழந்தைகள் எப்படி சிறப்புற வாழ அவர்கள் வருங்கால தூண்கள் என்கின்ற தலைப்பிலே பேச இசைந்துள்ளார்கள். தன் பள்ளி பருவத்தில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்று ஐஆர்டியில் முதல் மாணவனாக பொறியியல் துறையில் பட்டம் பெற்று பிற்பாடு ஏற்பட்ட ஒரு ரசவாதத்தினாலே தன் வாழ்க்கையை துறவு வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு மனிதகுல மேம்பாட்டிற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மேன்மை பொருந்திய ஒரு மேதையினுடைய ஒரு அரிய சொற்பொழிவை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் வந்திருக்கின்ற குழந்தைகள், பொதுமக்கள், ஆசிரியர்கள், இந்த பள்ளியின் மீது பற்று கொண்ட அனைவரும் ஒருமித்த கருத்துடன் அமைதி காத்து இந்த இனிய உரையை கேட்குமாறு உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். உரையின் தலைப்பு தூண்கள், வருங்கால தூண்கள் என்கின்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார்கள். சுவாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வருக வருக, நல்லுரை தருக. எத்திக்கும் தித்திக்கும் முத்தமிழே, முக்திக்கு வித்தாகும் முன்னவளே, முறையறியா சிறுவன் யான், நிறைவான நின்னருளை தந்தருள்க. அன்பர்களே, நண்பர்களே, இந்த உரையை தொடங்குகிறேன். நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க? ஆக்சுவலாக கொஞ்சம் சைலண்ட்டாக தான் டக்குன்னு முடிச்சு போய்டுவோம். நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க? ஏடா முத உட்காந்து ஒரு சாமியாரை கூட்டு வந்து வச்சு நம்மளை கழுத்தறுக்க போகிறான்னு தானே நினச்சிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து ஆழ்ந்து புரிஞ்சிங்க. அப்படிலாம் கிடையாது. என் வார்த்தையின் கைபிடித்து வாருங்கள், கடற்கரைக்கு சென்று காற்று வாங்கி விட்டு வரலாம். ஆழ்ந்து புரிஞ்சிங்க. என் வார்த்தையின் கைபிடித்து வாருங்கள், கடற்கரைக்கு சென்று மெல்லிதாக காற்று வாங்கி விட்டு வரலாம். ஆரம்பிப்போமா? ஆக்சுவலாக போன வருஷமே இந்த மீட்டிங் நான் வந்தேன். சாமி ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருக்கலான்னு கேட்டதெல்லாம் டக்குன்னு முடிச்சு ஓட்டேன். இந்த மீட்டிங் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியல. சட்டன்லி சர்ப்ரைஸ். உள்ளே நுழையும் போது ஆக்சுவலாக நானும் ஒரு இன்ஜினியர் தான். ஒரு ஸ்கூல்லாம் போய்ட்டு காலேஜில் முடிச்சு வந்தவன் தான். நானும் ஸ்கூல்லாம் போயிரு. எங்கள் ஸ்கூல்லாம் இந்த அளவுக்குலாம் ஆனுவல் டேலாம் நடத்த மாதிரி எனக்கு தெரியல. உள்ளே நுழைஞ்சு பார்த்தா அது ஆனுவல் டே மாதிரியானு எனக்கு தெரியல. த கிரேட் செலிப்ரேஷன், திஸ் கிரேட் ஃபெஸ்டிவல் இட்ஸ் கால்ட் அ சினாரியோ. சினாரியோ என்னன்னு உங்கள் டீச்சர்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அண்ட் ஆல்சோ த ஹார்மோனி, இட்ஸ் கால்ட் அஸ் த ஹார்மோனி, வெரி பிக்கஸ்ட் ஒன். உள்ளே நுழைஞ்சு அப்படியே அங்கே உட்காந்துருக்கும்போது அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே பார்க்குறேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும், ஒவ்வொரு பசங்களும் பார்த்தா விஜய் மாதிரி இருக்கான். சில பேர் தட்டிய விஜய் மாதிரி இருக்கான் லபலம். சில பேர் அஜித் மாதிரி இருக்கான். பசங்கள்லாம் பார்த்தா அஜித் மாதிரி இருக்கான் லபலம். குட்டி குட்டி அஜித் மாதிரி இருக்கான், தனுஷ் மாதிரி இருக்கான், சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கான், கார்த்தி மாதிரி இருக்கான், சூர்யா மாதிரி இருக்கான். எல்லா பேரும் லட்டாக இருக்கானுங்க. குழந்தைகள்லாம் பார்த்தா ஏஞ்சல்ஸ், வானத்து தேவதைகள் மாதிரி இருக்காங்க. குழந்தைகள்லாம் வானத்து தேவதைகள் மாதிரி இருக்காங்க. என்ன நாங்கள்லாம் காலேஜ் ஸ்கூல்லலாம் படிக்கும்போது உங்களை மாதிரி ஸ்கூல்லாம் படித்து வரும்போது எங்கள் சட்டைக்கு எங்களுக்கும் எப்படி சம்மந்தமே இருக்காது. தொலைன்னு ஒரு சட்டை எடுத்து கொடுத்துருப்பாங்க வீட்டிலலாம். இந்த மாதிரி நல்ல செப்பல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஹேட்டெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இப்போ வந்து நான் பார்க்குறேனே கூட. இப்பயும் எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேக்கெல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் தச்சே கொடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்தா எப்படி இருக்கீங்க பாருங்கள். அப்பா ஃபண்டாஸ்டிக். எனக்கெல்லாம் பொறாமையாக இருக்கும் உங்களெல்லாம் பார்த்தா. நம்மளாம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலையே. தேங்க்ஸ் எஸ்டி சியோன் ஸ்கூல்ஸ்க்கு தேங்க்ஸ். சூப்பர். இது மாதிரி ஒவ்வொரு வருஷம் மேலே 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 நிறைய பறந்துட்டே போங்க. நல்லா பார்த்துங்க. இவ்வளவு நம்ம ஃபேன்சியாக இருக்கிறதுக்கு யார் காரணம்?
இவ்வளோ நம்ம ஃபேன்சியாக அழகாக இருக்கிறதுக்கு யார் காரணம்? நல்லா ஃபிட்டான ட்ரெஸ்ஸு. ரெகுலர் டேஸ்லாம் உங்களுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம் பார்த்துருக்கேன். நீங்கள் ஸ்கூல்லாம் எப்படி வரீங்கன்னு நான் பார்த்துட்ருக்கேன். நல்ல ஒரு மிலிட்ரி பேக் மாதிரி, நல்ல நோட்ஸு, நல்ல வாட்டர் பாக்கெட்டு, நல்ல வாட்டர் பாட்டிலு, நல்ல ஃபுட் பாக்கெட்டு, நல்ல ஸ்நாக்ஸ் பாக்ஸ், இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு. பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்படின்னு மெழுகுவர்த்தி மாதிரி உருகி உங்களுக்கு வேண்டி உட்காந்துருக்காங்க, ஓடா தேஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. உங்களை அனுப்பிச்சி விட்டுட்டு கண்ணிமைக்காமல் கனவு கண்டு கொண்டு இருக்கிறாங்க. நம்ம திருப்பி என்ன செய்ய போகிறோம் பேரண்ட்ஸுக்கு? நம்ம இப்படி நம்மளை அனுப்பிச்ச பேரண்ட்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். அதில் சீஃப் கெஸ்ட்டே நீங்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களை வச்சு தான் இந்த மீட்டிங்கே ஆழ்ந்து புரிஞ்சிங்க. நீங்கள் தான் ஆழ்ந்து கேட்கணும். நம்ம என்ன திருப்பி செய்ய போகிறோம்? இந்த டைட்டில் என்ன தெரியுமா? இன்றைக்கி டைட்டில் நான் பேசியிருக்க டைட்டில் வருங்கால தூண்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஆழ்ந்து புரிஞ்சிங்க. நீங்கள் எக்ஸாமில் எழுதுறது எழுத்து இல்லை ஸ்டூடெண்ட், எக்ஸாம் இல்லை, உங்கள் குடும்பத்தின் தலையெழுத்து எழுதி கொண்டிருக்கிறீர்கள். ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். நீ எக்ஸாமில் எழுதுறது வெறும் எழுத்து இல்லைங்க, உங்கள் குடும்பத்துடைய தலையெழுத்து எழுதி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகமே கதர்னுச்சான், கடவுளே என்னை கவுந்து பண்ண மாட்டியா அப்படின்னு கதறும் போது தூணை பிளந்து கொண்டு கர்ஜனையுடன், சிங்க கர்ஜனுடையுடன் ஒரு கடவுள் வெளிவந்தார். அவருக்கு பேர் நரசிம்மமூர்த்தின் பேர். அந்த நரசிம்மமூர்த்தியாகத்தான் குழந்தைகள் நான் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தின் தலையெழுத்தையே மாற்றி எழுதப் போகிறீர்கள். குடும்பத்தின் எக்கனாமி சிஸ்டத்தை புரட்டி போடக்கூடிய புக்லைன் நீங்கள் தான். ஆழ்ந்து புரிஞ்சு. அது என்ன சாமி பண்ணுறது? அதுக்கு என்ன பண்ணுறது? எப்படி புரட்டி போடுறது? நிறைய படிக்கக்கூடாதுங்க. என்ன பண்ணணும்? அப்படி குடும்பத்துடைய எக்கனாமி சிஸ்டத்தை புரட்டி போடணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னா நிறைய படிக்கவே கூடாது. எல்லாம் இப்போ தான் பிள்ளைங்களாம் ஜாலியாக இருக்குது, படிக்கக்கூடாதுன்னு. என்ன பண்ணணும்? நிறைய படிக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? நிறைவாக படிக்கணும். நிறைய படிக்கிறது நிறையா இருக்கு, நிறைய படிக்கக்கூடாது. படிப்பதை நிறைவாக படிக்க வேண்டும், ஆழ்ந்து படிக்க வேண்டும். இந்த ஆழ்ந்து நிறைவாக படிக்கிறதுனால என்ன தெரியுமா உங்களுக்கு கிடைக்குது? குவாலிஃபிகேஷன். நாட் ஓன்லி த குவாலிஃபிகேஷன், குவான்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கு. புரிஞ்ச? குவான்டிஃபிகேஷன் இட்ஸ் கால்ட் அஸ் குவான்டிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷன்றது என்ன தெரியுமா பண்ணும்? உங்களை வாழ வைக்கும். குவான்டிஃபிகேஷன் என்ன தெரியுமா பண்ணும்? குழந்தைகளே, மற்றவர்களை வாழ வைக்கும். இப்போ குவாலிஃபிகேஷன் என்ன? உங்கள் ஸ்கூலில் உங்களை குவாலிஃபை பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு இன்ஜினியர் அனுப்புவாங்க, ஒரு டாக்டர் அனுப்புவாங்க, ஒரு வக்கீல் அனுப்புவாங்க, பெரிய அக்கௌண்டன்ட் அனுப்புவாங்க. ஆனால் குவான்டிஃபிகேஷன் இருந்துட்டா அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் சேலரி கொடுக்கலாம், வாழ வைக்கலாம். சரி சாமி, அதுக்கு என்ன பண்ணுறது? அந்த குவான்டிஃபிகேஷன் அடைவதற்கு என்ன பண்ணணும்? எப்படி படிக்கணும்? எப்படி படிக்கணும்? எப்படி படிக்கணும்? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. குறைஞ்சபட்ச அறிவியல் திறன், ஆற்றல் இருந்தால் போதும். ஒரு சின்ன கதை ஒன்று பாருங்களேன். நமக்கு தெரியுதோ தெரியலையோ, நம்ம அறிவாளி நம்மளே டிசைட் பண்ணிட்டோன்னா நம்மளை அறியாமே படிச்சிருவோம். நம்மளே படிச்சிருவோம். எப்படின்னா, ஒரு முறை அக்பர் த கிரேட், அக்பர்ன்றவர் தெரியல உங்களுக்கு எல்லாருக்கும்? அக்பர்ன்றவர் தெரியும். அவர்கிட்ட பீர்பால்னு ஒருத்தர் இருந்தார். அக்பர் பீர்பால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாள் அக்பர் பீர்பாலை கூப்பிட்டு சொன்னாராம், பீர்பால், நம்ம நாட்டிலேயே மிகச்சிறந்த அறிவாளி எங்கே இருக்கிறான் உனக்கு தெரியுமா? ஒரு மாதம் டைம் கொடுங்க பாதுஷா, 1 மாதம் டைம் கொடுங்க. அதுக்கு போக்குறதுக்குரிய செலவெல்லாம் கையில் கொடுத்துட்டிங்கன்னா நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுவேன். ரைட், இந்த அவ்வளோ வச்சுக்கடா, போயிட்டான். 1 மாதம் கழித்து திருப்பி வந்தான். பேரரசரே பாதுஷா அக்பர், இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா, எல்லாத்துலேயும் தேடி பார்த்துட்டேன். என்ன தேடி பார்த்தேன்? மிகச்சிறந்த அறிவாளி யாருன்னு தேடி பார்த்துட்டேன். யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யார்? நான் தான். அது நீயா? உடனே இந்த சபையில் உள்ளவங்களாம் கடுப்பாயிட்டாங்க. என்ன அக்பர் இப்படி சொல்கிறான்? இல்லை, அவன் எது சொன்னாலும் ஏதோ ஒரு அறிவியல் உண்மை இருக்கும். சரி ரைட்டு பீர்பால், விட்டுரு. நம்ம தேசத்திலே படும் முட்டாள் யார்? 1 மாதம் டைம் கொடுங்க. அக்பர் த கிரேட் 1 மாதம் டைம் கொடுங்க. சார் ரைட், போயிட்டான். 1 மாதம் கழித்து திருப்பி வந்தான்.
அக்பர் கேட்டார். சபையில் இருந்தார், எல்லாம் பெரிய சபை. பீர்பால், நம்ம தேசத்திலேயே படும் முட்டாள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? என்ன சார், என்ன பீர்பால் சார், நம்ம தேசத்திலே படும் முட்டாள் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். யார் அப்படின்னாங்க. தனியாக வந்தீங்கன்னா சொல்கிறேன்னா. நான் தனியாக கூப்பிட்டு போனாங்க. சொல்லு, நம்ம தேசத்திலே மிகச்சிறந்த அடிமுட்டாள் யார்? நீங்கள் தான் அக்பர்ன்ட்டான் பட்டார்னு. டக்குன்னு கத்தி எடுக்கப்படாது, கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். பாபருக்கு அப்புறம் ஹுமாயூன் வந்து ஹுமாயூனுடைய பையன். நீங்கள் நம்ம நாட்டிலே மிகச்சிறந்த புத்திசாலி யாருன்னா நானும் வந்து சொல்கிறேன். ஒரு மாதம் கழிச்சு அதை ஒத்துக்கிட்டு திருப்பி யாரா முட்டாள்னு கேட்டிங்களே, உங்களை விட யார் அக்பர் முட்டா? உங்கள் பெரிய உங்களை என்ன நீங்கள் என்ன இதுலேருந்து என்னடா சொல்கிறேன் நீ அப்படின்னாங்க. நான் என்னை அறிவாளிக நினைத்து கொண்டிருக்கிறேன், ஆகையால நீங்கள் முட்டாள்லாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் அப்படி தான் உங்களை நினச்சிக்கணும். இந்த உலகத்திலே மிகச்சிறந்த அறிவாளி நீங்கள் மட்டும்தான். மற்றவர்களை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது. ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும், கவலையே கிடையாது. இந்த மாதிரி நடைபோடும் போது 10 நிமிஷம் டைம் எனக்கு வந்துச்சு, 10 நிமிஷத்தில் முடிச்சிருங்கன்னு. அடுத்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக டைம் கொடுத்துங்க சுஜின். ரைட், ஓகே, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. சாமி, இந்த மாதிரி படும் முயற்சி எடுக்கும் பொழுதும் படும் பலத்துடன் செயலாற்றி கொண்டிருக்கும் பொழுதும் எங்களுக்கு தடைகள் வந்து கொண்டே இருக்கிறதே. எங்களுடைய இலக்கை நாங்கள் அடையவே முடியவில்லையே, எங்கள் லட்சியத்தை கண்கொண்டு பார்க்கவே முடியலை என்று கதற தோன்றுகிறதா? இதேபோல் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன் ஒருவர் தோன்றினார். அவருக்கும் இதுபோல் தடைகள் வந்து கொண்டே இருந்தது. மீண்டும் 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 எழுந்தார். அதுபோல எழுங்கள். எப்படி தெரியுமா? ஏறக்குறைய கொஞ்சம் அமைதியாக கேட்டிங்கன்னா முடிச்சுடும், இல்லாட்டி 1/2 மணி நேரம் ஆக்கி விட்டுருவோம். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன் ஒரு வால் நட்சத்திரம் தோன்றியது. கூடவே ஒரு குழந்தையும் தோன்றியது. வால் நட்சத்திரம் அல்லவா? அதுபோல் தான் அந்த குழந்தையும் இருந்தது, துருதுருவென்று. அவசர செய்தி ஏரோது மன்னனுக்கு, ஆள பிறந்தவர் வந்து விட்டார் என்று ஆணையிட்டு விட்டான். அத்தனை குழந்தையும் கொன்றுவிடச் சொல்லி தப்பித்து விட்டது அந்த குழந்தை. தட் இஸ் கால்ட் ஆஃப் ஜீசஸ். நாம் சிறு வயதில் இதுபோல் விளையாடி கொண்டிருப்போம் அல்லவா? சிறு வயதில் போலீஸ் திருடன் விளையாட்டு விளையாடி இருக்கிறீர்கள் அல்லவா நீங்கள்? அதுபோல அந்த குழந்தையும் விளையாடி இருக்கிறது. ஆனால் பாவம் அதுக்கு ஒளிந்து கொள்ளவே தெரியாதாம். கதறுமாம், கத்துமாம். நான் இங்கே தான் இருக்கிறேன், என்னை கண்டுபிடியுங்கள். நான் இங்கே தான் இருக்கிறேன், என்னை கண்டுபிடியுங்கள், என்னை வந்தடையுங்கள். ஆனால் பாருங்கள், அவர்தான் போலீஸ். அவரை தவறாக தேடிய அத்தனை பேரும் திருடன். அவர்தான் போலீஸ். அவரை தவறாக தேடிய அத்தனை பேரும் திருடன். இடையில் என்ன நடந்ததோ? வாலிபம் அடைந்த பிறகு மீண்டும் வந்தார். செல்லும் இடமெல்லாம் செழுமை, பார்க்கும் இடமெல்லாம் பசுமை, போகும் இடமெல்லாம் புரட்சி. பிடிக்குமா நமக்கு? வாழை விட்டு வரவர்களா? சிலுவிலை அடித்து கட்டி துவைத்து விட்டார்கள். அப்போதும் கதறினது அந்த குழந்தை, நான் மீண்டும் வருவேன், உங்களை காக்க நான் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறேன். குழந்தைகளை, உங்களுக்காக இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அந்த குழந்தை அப்போதும் இந்த சிலுவையிலே கதறியது, நான் மீண்டும் வருவேன். நாங்கள் நம்புகிறோம் ஜீசஸ். இதோ எங்களுக்கு அருகாமையிலே இருக்கிறீர்கள், எங்களுக்கு அருகிலே நீங்கள் தான் அமர்ந்திருக்கிறீர்கள். நாங்கள் வெற்றியடையத்தான் போகிறோம். நாங்கள் எதிர்காலத்திலே நாங்கள் தான் வருங்கால தூண்கள் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம் ஜீசஸ். நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று நாங்கள் உணர்கிறோம் ஜீசஸ். நாங்கள் நம்புகிறோம். எஸ், ஆம், ஆமன். காட் பிளஸ் யூ டு ஆல். அடுத்த முறை நிறைய டைம் விடுங்க. காட் பிளஸ் யூ. Really, thank you, sir, for our motivational speech. It will help for all youngsters. Thank you so much, sir.